Auzubillahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Allahumma rabbirhamhuma kama rabbayani saghira. Allahumma ighfir lahuma warhamhuma adkhilhum jannatikal firdaus. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு குர்ஆன் கிளாஸ்ல அமரக்கு சந்தர்ப்பத்தில் கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். யா அல்லாஹ், இந்த குர்ஆனை கற்று இதன்படி நடக்கக்கூடியவர்களாகும் இதை எங்களுக்கு மேலும் மறுமையிலும் பரக்கத்தாகவும் ரஹ்மத்தாகவும் நூறாகவும் ஆக்கி வைப்பாயா அல்லாஹ். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் சந்தை அனைவருக்கும் ஆக்கி வைப்பாயா அல்லாஹ். யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம படிக்க போற சூரா சூரா அல் லைல். லைல்னா இரவு. கியா ரபி சிதினி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن شيئكم لشتى أما من أهتى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى. அல்ஹம்துலில்லாஹ். இதில் வன்னஹாரி குண்ணா வச்சிருங்க. ஓகே. தக்கர 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 உன்சா இஃபா வைக்கணும். ஓகே. இன்ன குண்ணா வைக்கணும். அப்ப அம்மாமன் குண்ணா. யா ஹுஸ்னா ஹே ஹா சிலிஹா மாதிரி ஹா ஹுஸ்னா. ஓகே. அப்புறம் என்ன அம்மாமம் பகில அம்மாமன் பா வந்திருக்கு இல்லையா, மீன் சாமிக்கு எடுத்து, அதனால அம்மாமன் பகிலா சொல்றது. அம்மாமம் மேல ஒரு குட்டி மீன் போட்டு பாருங்க. அம்மாமம் பகிலா. ஓகே. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். விளக்கம் பார்க்கலாம். சூரத்துல் லைல் இரவு. இது மெக்காவில் இறங்கினது. வசனங்கள் 21. சூரா அத்தியாயம் அல் லைல் இரவு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர் அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரருளாளன், அர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடன் மகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். வல்லைலி இதா யஹ்ஷா. வ பிளஸ் அல்லைல் பிளஸ் இதா பிளஸ் யஹ்ஷா. வனா சத்தியமாக, அல்லாஹ் சத்தியம் பண்றான். வாக்கு உணர் மீனிங் இருக்கு, அண்டு பிகாஸ் இருக்கு. சரியா? ஓகே. இந்த இடத்துல வாங்குறது சத்தியமாக. எதன் மீது சத்தியமாக சொல்றான்? லைல். லைல்னா என்னது? இரவு. இரவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றான். அதோடு நிக்கல. இதா போது என்ன யஹ்ஷா. எந்த இரவின் மீது சத்தியம் பண்றானா? யஹ்ஷா மூடிக்கொள்வான். மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. மூடிக்கொள்றது என்னது? ஒரு லைட்டை ஒரு ஜாரை வச்சு மூடமாக அந்த இருட்டாயிரும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஃபுல்லாக இருட்டாயிரும். ஸோ அல்லாஹ் லைல்னு சொல்லிட்டா ஒரு இரவு ஒரு சின்ன விஷயமாயிரும். ஆனால் என்ன இதை சொல்றா? இதா யஹ்ஷா, அது மூடிக்கொள்ளும் பொழுது அப்படி சன் செட் ஆனோன்னு அப்படியே என்னது ஃபுல்லாக இருள் கவர்ந்து கொள்ளுது, பரவி கொள்ளுது, ஃபுல்லாக மூடிக்கொள்ளுது. ஸோ ஒரு வெளிச்சம் எங்கேயாவது இருந்தா, இப்போ நம்ம ரூமில் படுத்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவெல்லாம் அடைப்போம். ஆனால் எங்கேயாவது ஒரு ஓட்டையிலேருந்து நமக்கு வெளிச்சம் வரும், ஏதாவது ஒரு சைட்லேருந்து லைட் வரும். ஆனால் இது இரவானா எந்த பக்கம் இருந்தோ நமக்கு லைட் வராது. அதெல்லாம் இப்போ பாரு எவ்வளோ பெரிய இது. இந்த ஒரு சின்ன இடமா ஒரு ஃபுல்லாக சன் செட் ஆகல, ஒரு ஃபுல்லாக ஒரு உலகத்தில் ஒரு பார்ட் பூரா அப்படியே இருட்டாகுது. சரியா? இரவு வர 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 அந்த இதை ஃபுல்லாக கவர் ஆகிடுது. ஏதாவது ஒன்று வெளிச்சோதா சன் எப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இந்த இரவானோன்னு அல்லாஹ் அந்த சன்னை மறைச்சிடான். சரியா? சன் செட் ஆயிடுது. ஸோ அதனால அது அப்போ இரவுன்னு சொன்னால் மனிதர்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு அது மூடிக்கொள்ளும். எல்லாத்தையும் மூடுது. இதெல்லாம் நம்மளால் மூட முடியுமா? அல்லாஹால தான் பண்ண முடியும். நம்மளால முடியுமா? எதையாவது நம்மளால மூட ஒரு ரூம் லைட்டை ஆஃப் பண்ண முடியும். ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சா ஆஃப் பண்ண முடியும். அவ்வளோதான் பண்ண முடியும்.
இது உலகத்துல அந்த ஒரு பார்ட்டை ஃபுல்லா வந்து என்னது இருட்டாக்கிறது, சுத்தமா எந்த வெளிச்சம் உள்ள வர. ஸோ அந்த இரவு இரவு மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. இதெல்லாம் எவ்வளவு விவரமா எல்லாம் சொல்றான், எவ்வளவு விளக்கமா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல அதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அல்லாஹ் வந்து சும்மா இஸ் நாட் சென்டிங். அல்லாஹ் நமக்கு சும்மா மெசேஜை கொடுக்கல, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வின் படைப்பின் அருமையை அறிந்து கொள்றதுக்காக அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான். புரியுதா? ஸோ தன்னை இருளால் தன்னை மூடிக்கொள் இரவின் மீது சத்தியமாக. வ ஹர்ஃபு அல்லைல் இரவு, இது இஸ்மு. இதா ஹர்ஃபு யகுஷா, இது ஃபஅல வினைச்சொல். ஓகே. ஒன் நஹாரி இதா தஜல்லா. வ பிளஸ் அந்நஹார் பிளஸ் இதா பிளஸ் தஜல்லா. அப்புறம் மறுபடியும் வா, இங்கேயும் என்னது வாங்கிறது, எது சத்தியமாக. புரியுதா? சத்தியமாக. நஹர், நஹர் மீன்ஸ் பகல். ஓகே, பகலின் மீது சத்தியமாக. நஹருக்கு இன்னொரு என்ன இருக்கு, தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார். ஓகே, அன்ஹார் இருந்தா நதி, ஆறுகள். ஸோ நஹர்ங்கிறது பகல். ஓகே, இந்த இடத்துல பகல். ஸோ ஒன் நஹர், பகலின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றோம். அதோட நம்ம என்ன சொன்னா, இதா போது எப்ப தஜல்லா பிரகாசத்தை வெளிப்படுத்தினான். தஜல்லாங்கிறது யாரு, இந்த பகல் சன் லைட் வந்தோன்னா என்னது ஃபுல்லா எல்லா இடமும் வெளிச்சம் போற எல்லா இடமும் ஃபுல்லா வந்து என்ன ஆயிருது, வெளிச்சம் ஆயிருது. ஸோ பிரகாசத்தை வெளிப்படுத்தும் அந்த பகலின் மீது சத்தியமா. ஒரு பகல் சொன்னா ஈஸியாயிரும், ஆனா அந்த பகல் எப்படி இருக்கு, எல்லா இடமும் எவ்வளோ பெரிய ஏரியா, எவ்வளோ பெரிய பூமியில ஒரு பார்ட் ஃபுல்லா தான் இருந்து வெளிச்சமாயிருது. பகல்னாலே எதையும் யாரும் மறைக்க முடியாது, வேணா கொடையை வச்சு மறைச்சிக்கலாம், பில்டிங்கை கட்டி வச்சு, ஆனால் அந்த வெளிச்சம் வந்து எல்லா இடத்துக்கும் கிளியரா போகுது. ஓகே. ஸோ வன்னஹாரி இதா தஜல்லா. சத்தியமாக. அன்னஹா வ ஹர்ஃபு அன்னஹார் என்னது பகல், இஸ்மு. இதா ஹர்ஃபு, தஜல்லாங்கிறது ஃபஅல. ஓகே. வமா ஹலக்க ذكر والأنثى. வமா வ பிளஸ் மா பிளஸ் ஹலக்க பிளஸ் ذكر பிளஸ் வ பிளஸ் உன்சா. வ இன்னும் அதான் சத்தியம் பண்றான், இன்னும் சத்தியம் பண்றான். மா ஒன்று, எது, என்ன, எல்லாத்துக்கும் மா வரும். மா படைத்தான், ஹலக்க படைத்தான், குளிக்க படைக்கப்பட்டான், ஹலக்குனா நாங்கள் படைத்தோம். ஸோ ஹலக்கங்கிறது அதான் ரூட் வேர்டு. ஸோ மா ஹலக்க என்ன அல்லாஹ் படைத்தானோ அதன் மீது சத்தியமா. என்னத்தை படைத்தானா, ஜக்கர. ஜக்கரன்னா என்னது, ஆண். ரிஜால்ங்கிறது ஆண் தான், சரியா? ஜக்கர ஆணை படைத்தான். அப்புறம் என்னது, வ இன்னும் அல் உன்சா பெண்ணை படைத்தான். உன்சான்னு பெண்ணையும் ஆணையும் படைத்திருப்பதின் மீது சத்தியமாக. எல்லாம் எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக தான் படைச்சிருக்கலாம், சரியா? பெண்ணை ஆற்று இருந்து படித்தான், ஆண் இருந்தா படித்தான். சூரத்தில் என்ன நம்ம மந்த சூறாவில் வந்து எல்லாம் சொல்லியிருக்கான். ஆணின் பெண் என்னது என்னது பின்பற போனில் இருந்தா, வளைவான போனில் எலும்பில் இருந்தா மனித இது பெண்ணை படைத்தான். அதனால இந்த பெண்ணை ரொம்ப இருக்காதீங்க, என்ன இதெல்லாம் என்னவாயிரும், உடைஞ்சு போயிடும், சரியா? வளைந்தா எலும்புல இருந்தா பெண்ணை வந்து ஆணின் வளைந்த எலும்பில் இருந்தா பெண்ணை, சரியா? சோ ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பதன் மீது சத்தியமாக, சரியா? சூரத்து நிசாவுல எல்லாம் சொல்றான், ஆணிலிருந்து பெண்ணை படைத்தோம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அண்ணா என்ன ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கான், அதன் மீது சத்தியமாக, தான் படைப்புகளின் மீது, தான் படைத்த படைப்புகளின் மீது சத்தியம் பண்ணி சொல்றான். ஓகே. ஸோ வ வந்து ஹர்ஃபு, மா ஹர்ஃபு, ஹலக்க படைத்தான், ஜக்கர ஆண், இஸ்மு, வ ஹர்ஃபு அல் உன்சா. அல் உன்சாண்டாலே என்னதா அணைக்கு பாருங்க, அது ஜக்கர, அது ஜக்கரன்னு வரும், அது ஜக்கர அல் இஸ்மு தான். புரியுதா? ஸோ
அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் எப்படி படைத்திருக்கானே அதன் மீது சத்தியமாக, ஆணும் பெண்ணுக்குள்ள எவ்வளோ ஒரு ஒற்றுமையும் எவ்வளோ ஒரு வேற்றுமைகளும் இருக்குது அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சரியா, ஒரு பெரிய சிஸ்டமே இருக்கு. நம்ம டாக்டர்கிட்ட போகையில தான் தெரியுது இந்த சிஸ்டம் இப்படியெல்லாம் வேலை செய்தாண்டு. அவங்களே சொல்றாங்க அதான் சரியாயிரும். எப்படி? அல்லாஹ் அப்படி ஒரு பெரிய ஃபேக்டரியை உள்ளக்குள்ள வச்சிருக்கான். நான் மனிதன் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், அல்லாஹ் தஆலா வந்து என்னை படைத்ததிலே சிறந்த படைப்பு மனித படைப்பு தான். ஸோ எங்கோ ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கு. அது என்ன சொல்றாங்க, அவங்க கொஞ்சம் மெடிசன் கொடுக்குறாங்க, ஆனால் அப்புறம் அதான் சரியாயிருங்கிறாங்க. எப்படி? அது அல்லாஹ் பிடிச்ச அமைப்பு. அதுக்குள்ள ஒரு ஃபேக்டரி இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நான் மருந்து மாத்திரை தான் சாப்பிட்ணுன்னா கிடையாது. என்ன டாக்டர் சொல்றது வச்சு நான் சொல்லலை, டாக்டர் சொல்றத வச்சு சொல்றேன். சரியா? ஸோ அல்லாஹ் அந்த படைப்பின் மீது இது மாதிரி ஒரு படைப்பை உங்களால் படைக்க முடியுமா? அதை வச்சு தான் எல்லாம் சொல்கிறான். அதை சிந்திக்கணும். ஸோ நமக்கு சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், என்ன சாப்பாடு சாப்பிட்றோம், அது எல்லாமே எப்படி பிளட் ஆகுது? எப்படி அதெல்லாம் இத்தனை கிலோமீட்டர் உள்ளக்குள்ள இத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. நரம்பு எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? ஏன்னா மூளையில் ஏதோ ஒரு நரம்பு கட்டுங்கிறாங்க, அதனால பேச முடியலைங்கிறாங்க. சரியா? அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். சரியா? படைத்திருப்பதின் மீது சத்தியமாக, சத்தியம் பண்ணலாம், அதை பற்றி நம்ம யோசிக்கணும். அல்லாஹ் ஏன் அதை பற்றி சொல்கிறான்? அவ்வளோ நுணுக்கமாக, அவ்வளோ நுட்பமாக, சவ்வாகன்னு சொல்கிறான். சரியா? ஸோ ரொம்ப சவ்யமாக கரெக்டான போர்ஷனில் எல்லாத்தையும் எல்லாம் வந்து படைச்சிருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதன் மீது சத்தியமாக. ஆனால் நம்ம சத்தியம் பண்ணல, அல்லாஹ் மீது சத்தியமாக மட்டும்தான் சொல்லணும். ஓகேயா? என்ன இவ்வளோ சத்தியம் பண்ணி அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? என்னென்ன சத்தியம் பண்ணா? வல்லைலி இதா யக்ஷா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா தஜல்லா, பிரகாசத்தை தரும் பகலின் மீது சத்தியமாக, வமா தக்கர வமா ஹலக்க தக்கர வல் உன்சா, படைத்த ஆணின் மீது பெண்ணின் மீது சத்தியமாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? இன்ன ஷய்யக்கும் லஷத்தா, இன்ன ஷய்யக்கும் லஷத்தா, இன்ன பிளஸ் ஷய்ய பிளஸ் கும் பிளஸ் லஷத்தா, இன்ன நிச்சயமாக. சரியா? எப்பவுமே அல்லாஹ் நிறைய சத்தியம் பண்ணிட்டு பெரிய ஒரு உண்மையை சொல்ல வருவான். இன்ன நிச்சயமா, ஷய முயற்சி, கும் உங்கள் முயற்சி, நிச்சயமாக உங்கள் முயற்சி, லஷத்தா பலவாகும். நீங்க பண்ற முயற்சி என்ன, நீங்க பண்ற முயற்சி பலவாகும் சொல்லுவாங்க. நம்ம செய்கிற ஒரு செயல்னால எவ்வளோ நன்மைகள் வருது. சரியா? ஒரு நன்மைகளோ தீமைகளோ வருது. நிறைய நன்மை நிறைய வருது. ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நன்மை செய்யணும், ஒரு முயற்சி செஞ்சோம், அதனால எவ்வளோ மக்கள் பெனிஃபிட் அடைகிறாங்க. நம்ம போகிற வழியில் நம்ம ட்ராவல் பண்ணி உட்காந்து தொழுகிறோம், அதை பார்த்துட்டு நம்மள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி தொழுகிறீங்க, நான் உங்களை கவனிச்சேன், எங்கே ஏன் பள்ளியில் போகலையா, நீங்கள் எங்கே உட்காந்துட்டே தொழுகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம நம்ம வந்து நம்ம ஒரு வேலையை செஞ்சோம், ஆனால் அவங்க கேள்வி எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? ஸோ இதுதான் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நிச்சயமாக உங்கள் முயற்சி பலவாகும். முயற்சி பண்ணாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, தமிழில் வந்து முயற்சி திருவினையாக்கும் இருக்கு. என்ன அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் முயற்சியெல்லாம் பலவாகும், பலதரப்பட்ட நன்மைகளை தரும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் பல தரப்பட்ட பலனாகும் கூட சொல்லலை, பலவாகும் சொல்கிறான்ல. பல நன்மைகளை கொடுக்கும், பல நன்மைகளை கொடுக்கும். ஒவ்வொருத்தரோட நல்ல முயற்சி, கெட்ட முயற்சி பல தீவினைகளை கொடுக்கும். ஸோ நம்ம முயற்சியில் வந்து கண்டிப்பாக செய்யணும். இப்போ இந்த கிளாஸ்க்கு வர்றது ஒரு பெரிய முயற்சி. நீங்கள் மட்டும் இல்லை, எனக்கும் தான். எவ்வளோ பேர் நம்ம கிளாஸில் சேர்த்துருக்கோம், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, கேட்டால் முடியலைங்கிறாங்க. முடியாது முடியாது, நானே சொல்கிறேன், கிளாஸ் எடுக்கிறது முடியாது, கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுறது முடியாது. ஒன்லி நம்ம முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தா தான் முடியும், இல்லாட்டா நிறைய சாக்கு போக்க செய்தான் சொல்லுவான், சொல்ல வைப்பான். சரியா? நம்மளை டைவர்ட் பண்ணுறது தான் அவனோட பெரிய இதில். இப்போ நீங்கள் 10 பேர் வந்திருக்கீங்களா, மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எத்தனை பேர் 30 பேர் சேர்த்துருக்கோம், என்ன எல்லா குரூப்லையும் போட்டிருக்கோம். இருந்தாலும் இவ்வளோ பேர் தான் வர்றாங்கன்னா இது அல்லாவுடைய பெரிய நாட்டம். உங்களோட முயற்சி, நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக என்ன, நான் எப்படினாலும் அட்டன் பண்ண, எப்படினாலும் செய்வேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணலாம், அல்லாஹ் பலவாக்கிறான். ஸோ இன்ன ஷையக் நட்சத்திரம், இந்த வார்த்தையை ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. நம்மளோட ஒவ்வொரு முயற்சியும் எல்லாம் பலவாக்கி நமக்கு நிறைய நன்மைகளை தர்றான். சரியா? என்ன முயற்சி செஞ்சோம் ஒன்றுமே ஆகலையே அப்படி நினைக்காதீங்க. இன்னும் மேபி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, ஆனால் அதை வந்து அல்லாஹ் தாலா வந்து இன்ன ஷையக்கும் நட்சத்தா,
ஆனால் நம்மளோட முயற்சிகள் எல்லாத்தையும் எல்லாம் நன்மையாக்கல்லான்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்யணும். எப்படி நம்ம துவா செய்து சொல்கிறோம், நம்முடைய நல்ல துவாக்களை கபலாக்கல்லாம், என்னுடைய கல்வியை என்ன பலனுள்ள கல்வியாக்கியல்லாம், என்னுடைய ரிஸ்கை பலனுள்ள ரிஸ்காக்கல்லாம், நம்மளோட செய்கையிலையும் நல்ல செய்களையாக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். சரியா? இப்போ என்னது, ரப்பனா ஆத்தினா மில்லதுன் கரஹ்மா வஹையி லனா மின் அம்ரினா ரஷதா. அப்படின்னா என்னது, சூரத்துல் கௌஃப்ல டெய்லி வாரம் வாரம் ஓதுறோம் பத்தியா, ரப்பனா என் இறைவா, எங்கள் இறைவா, ஆத்தினா குடிப்பாயாக, ரப்பனா ஆத்தினா மில்லதுன் கரஹ்மா உன்புறத்திலிருந்து ஒரு ரஹ்மத்தை கொடுப்பாயாக, ஹை இல்லனா ஹை இல்லனா மின் அம்ரினா ரஷதா. ஹை கரெக்ட் பண்ணு, என்னை சரி பண்ணு. நான் வேலை செய்கிறேன், அது தப்பு இருக்கலாம், கிளாஸ் நடத்துகிறேன், அது ஏதோ தப்பாக சொல்லிடலாம், நான் படிக்கிறேன் ஏதாவது தப்பாக படிக்கலாம், இதெல்லாம் தப்பெல்லாம் கரெக்ட் பண்ண. ஹை இல்லைனா மீன் அம்ரினா, என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரஷதா நல்வழிப்படுத்து, நன்மையாக்கலாம். சரியா? நம்ம வேலைக்கு போயிலையோ ஆஃபீஸ் போயிலையோ எதுக்கு பண்ணல, இந்த துவா கண்டிப்பாக நம்ம ஓதணும் இன்ஷா அல்லாஹ். இது அருமையான துவா. நம்ம நினைக்கிறோம் நம்ம சரியாக செய்கிறோண்டு, நமக்கு தெரியாது நம்ம என்ன தவறுகள் செய்கிறோண்டு. சரியா? ஸோ நம்ம இந்த துவா ஓதிட்டோம் இல்லையா, என்னுடைய வேலையை உங்களுக்கு அரபிக்கில் வரட்டாலும் ஒரு எந்த செய்யலும் சரி, யாழ் இந்த வேலையெல்லாம் நன்மையாக்கியல்லா. ஸோ நம்ம அஸ்பஹனா அஸ்பர் முழுக்க அந்த துவா ஓதுறதுல ஏன்னா இந்த காலையின் நன்மையை தாளா, தீமையிலேருந்து நீக்கி பெற்றுடலாம். இந்த நன்மையை தொடர்ந்து வரும் நன்மையை தாளா, தொடர்ந்து வரும் தீமையிலேருந்து காப்பாற்றலாம். அப்போ எல்லா விஷயத்தை எடுத்தாலும் நம்ம ஒரு துவா செஞ்சுக்கிறீங்க, துவா செஞ்சு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். சரியா? என்ன எடுத்தாலும் சரின்னா அது நன்மையை தாளா, தீமையிலேருந்து நீ காப்பாற்றலாம். நான் செய்வதை கரெக்ட் பண்ணி எனக்கு அதை நன்மையாக்கலாம். அப்படிங்கிற நம்ம அல்லாஹ் பொறுப்பில் நம்ம விட்டுறோம். தவக்கலான்னு சொல்லிடும், நான் வேலை செய்கிறேன்ல, நீ அதுக்கு பதில். நம்ம அதுங்க கையை கட்டிட்டு உட்காந்துருக்க கூடாது. புரியுதா? நம்மளுடைய வேலையில கண்டிப்பாக செய்யணும். அல்லாஹ் அதுக்கு சரியான கூலியை கண்டிப்பாக தருவான். இப்போ தருவான், கொஞ்சம் லேட்டாக தருவான், இல்லைன்னா பிறகு தருவான். ஓகே, இன்ன ஷையக்கும் லஷத்தா, இன்ன ஹர்ஃபு ஷைய முயற்சி தான், முயற்சி செய்தான் இல்லை முயற்சி. அப்போ இஸ்மு கும் உங்களுக்கு, தமீர் லஷத்தா பலவாகும் என்று இஸ்மு, நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும், பலதரப்பட்ட நன்மையில் உங்களுக்கு தரக்கும். சரியா? தீய செயல் செஞ்சால் பலதரப்பட்ட தீமை எழுதுறது, ஒரு தீமை கிடைக்காது, பலதரப்பட்ட தீமை கிடைக்காது. அதனால நம்ம கவனமாக நம்மளுடைய வேலைகளை கண்டிப்பாக முயற்சி செஞ்சு நன்மையாக்கணும். நன்மையாக எல்லாட்டு எல்லாத்துக்கு துவா செய்யணும். ஓகே, அம்மாமன் ஆதா வத்தகா, ஃப ப்ளஸ் அம்மா ப்ளஸ் மன் ப்ளஸ் ஆத்தா ப்ளஸ் வ ப்ளஸ் தகா. ஃப இங்கே வந்து ஆகவே, எனவே, அம்மா ஆ ப்ளஸ் மண் வரும், அம்மா ரோ. ஓகே, அம்மா யாரோ, மண் அம்மா மன்னா யாரோ. ஓகே, ஆத்தானா கொடுத்தான். இந்த இடத்துல கொடுக்கறது வந்து தர்மத்தை கொடுக்கறது சொல்றான். ஆத்தானா மீனிங், சிம்பிளா மீனிங் பார்த்தீங்களாக்கும் கொடுத்தான் தான். சரியா? இங்க ஆத்தாங்கிறது தர்மம், யார் தர்மம் கொடுக்குறாங்களோ. வா இன்னும் அத்தக்கா, தக்கானது தக்குவா சொல்ற இல்லையா, அதே தான் தக்குவா. யார் பயபக்தியுடன் நடந்து கொடுக்குறாங்களோ. ஓகே, அம்மாமன் ஆத்தா வத்தக்கா, யாரு அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுக்குறாங்களோ, என்ன அவர்களுடைய இதை பற்றி நல்லா சொல்கிறான். ஸோ கொடுக்கையில் என்ன வரும், தான தர்மம் கொடுக்கையில் தானம் ஒரு தானியத்தை கொடுத்தா என்ன எவ்வளவு தானியம் கிடைக்கும், எவ்வளவு நன்மை கிடைக்கும் நல்லா சொல்றான். சூத்திர பக்கரா சொல்றான்ல, ஒரு தாரணம் 700. எப்படி ஒரு விதையை போட்டா, ஒரு நெல் விதையை போட்டா, அதெல்லாம் எக்ஸாம்பிள் கரெக்டா சொல்றான். ஒரு நெல் விதையை போட்டா 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிர்லையும் 100 மணி வரும். அது மாதிரி நான் கொடுப்பேன், இல்லட்டா இன்னும் அதிகமா கொடுப்பேங்கிறான். இதுக்கு அதிகப்படுத்துவேன். தர்மம் செய்வது கண்டிப்பாக குறையவே செய்யாது. தயவு செய்து நான் தாராளம் தர்மம் செய்யுங்க. சரியா? தர்மம் வந்து நிரந்தரமாக ஒரு ஏதோ ஒரு கதை கரெக்டா பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? யார் கொடுக்குறாங்களோ, அத்தா கொடுத்தியலான்னு கேட்டாலே நம்ம தர்மம் தான். சரியா? ஸோ தவறாக புரிஞ்சுக்கிற கூடாது, என்னடா கொடுத்தியலான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஜக்காத்து கொடுக்குறது கொடுத்தியலாம், அது யாரா ஏதோடு சொல்லணும், பயபக்தியுடன். அல்ல அடுத்தவளுக்கு இப்போ இது பண்ணுறக்கா நோட்டீஸ் போடக்கூடாது.
நான் பெரிய இது மாலை போட்டு அலங்காரம் பண்ணி நான் இந்த பில்டிங் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றக்கூடாது. சரியா? அதுல வந்து பெருமை இல்லை போயிடும். ஆனா ஒரு கூட்டத்துல இருக்கையில பகிரங்கமா கொடுக்கறதுக்கும் சூரத்துல் பக்ராவில் 4 பேஜஸ் எல்லாம் சொல்லியிருக்கலாம். அந்த தான தர்மங்களை வந்து எப்படி கொடுக்கணும், சரியா? கஞ்சத்தனம் இல்லாமல் கொடுக்கணும். ஓகே, வீணா பணத்தை கொடுக்கக்கூடாது. நம்ம சம்பாதிச்ச 3D வந்து கொடுக்கக்கூடாது. என்ன படங்கள்லாம் காப்பாங்கல்ல, திருடி இங்கே திருடி வந்து இங்கே கொடுக்கணும், அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதுல இருந்தா கொடுக்கணும். கடன் வாங்கி எல்லாம் கொடுக்கணும்னா அவசியம் கிடையாது. ஒருத்தட்ட வாங்கி ஒருத்தட்ட கொடுப்பாங்க, ஐயோ கஷ்டப்படுறான்னு நம்ம கடை வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ சரி அடுத்தவளை கொடுங்கன்னு சொல்லலாம், அது வேற விஷயம். நம்ம கடை வாங்கி அடுத்தலாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் என்னது, மறைமுகமாக கொடுத்தா அதுக்கு நமக்கு பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. வெளிப்படையாக கொடுத்தா அதுக்கு நன்மை இருக்கு. இப்போ பாரு, கூட்டத்தில் இருக்காங்க, இப்போ எப்படின்னு அதை கேட்கலாம். ஒரு கூட்டத்தில் இருக்கையில் நம்ம நான் இப்போ 1000 ரூபா கொடுக்குறேன் இந்த இதுக்காக ஃபண்டுக்காக பள்ளிவாசலுக்காகன்னு சொன்னால் மற்றவங்களும் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொடுக்கலாம். சரியா? ஓகே, ஸோ அந்த விஷயத்தில் வந்து பகிரங்கமாக கொடுக்கலாம், ரகசியமாக கொடுக்கலாம். ஆனால் ரகசியமாக கொடுக்கறது தான் அல்லாஹ் நிறைய நன்மைகளை வச்சுருக்கான். புரியுதா? அம்மாமன் அகத்தா வத்தாக்கா. அம்மாமன் யாரு அல்லாவுக்கு பயந்து என்ன தான் தர்மம் செய்யறான். அல்லாவுக்கு பயப்படுறவங்க பப்ளிக்காக செய்ய மாட்டான் இல்லையா? ஓகே, அல்லாவுக்கு பயப்படுறவங்க பயப்படுறது அல்லாஹ் திருமுகத்திற்காக கொடுக்க சொல்கிறான். அப்படி நீங்கள் கொடுத்தீங்க உங்களுக்கு அப்படியே திருப்பி தரான். சுத்த பக்கம் 4 பக்கத்துக்கு இருக்கு. ஓகே, தர்மத்தை பற்றி எப்படி எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹின் முகத்துக்காக கொடுக்கணும். அப்படிலாம் முகத்துக்காகடா என்ன, அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கான். நம்ம போய் உண்டியல்ல போட போறது இல்லை, கோயில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக கொடுக்கணும். அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக என்ன கொண்டு ஏழைகளுக்காக கொடுக்கணும். அதுதான் அத்தக்கா. அல்லாஹ்வின் இறைவன் பயபக்தியுடன் நடந்து தானம் தரணும். ஸோ அதுக்காக பயபக்தியுடன் நடந்துங்க வரையில நம்ம ஓதல் தொழுகை எல்லாத்தையும் சேர்த்து குறிக்குது. அல்லாஹ்வுடைய காரியங்கள் எல்லாத்தையும் செய்யணும், மனிதர்களுக்குரிய கடமைகளையும் நம்ம செய்யணும். ஓகே, ஸோ ஃப ஹர்ஃபு, அம்மா ஹர்ஃபு, மண் மண் இஸ்மு, அப்புறம் என்னது அஹ்தாஃப் ஃபல வினைச்சொல், ஃப ஹர்ஃபு இணைச்சொல், அத்தகா ஃபல வினைச்சொல். وصدق بالحسنى و பிளஸ் சத்தக பிளஸ் பி பிளஸ் ஹுஸ்னா. யார் தான தர்மங்கள்லாம் கொடுத்து அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து அதுக்கு பிறகு என்ன செய்யணுமா, இன்னும் இன்னும் இங்கே இது கிடையாது, சத்தியம் கிடையாது. இன்னும் சத்தக உண்மைப்படுத்தினார். சதக்கா சொல்றோம்ல, சதக்கானது தூய்மைப்படுத்துதல். சதக்கா 2 நன்மை, ஒன்று தூய்மைப்படுத்துதல், இன்னொன்று உண்மைப்படுத்துதல். சரியா? ரெண்டுமே வந்து சித்திக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் எல்லாரும் கன்சிடர் பண்ணாங்கல்ல, சொன்னாங்கல்ல. இப்ப சித்திக் இப்ப எல்லாத்துக்கும் தூய்மைப்படுத்துதல், ஜகாத், சதகா. சதகாக்கு 2 மீனிங் சேர்ந்துமா. ஒண்ணு தூய்மைப்படுத்த, இன்னொன்னு உண்மைப்படுத்துதல். நீங்க இப்ப பாருங்க, சூரத்துல் ஜும்மாவோட வருமாறு உண்மைப்படுத்த முதல்ல தூய்மைப்படுத்துங்களா. ஒரு கிளாஸ்ல தண்ணி இருந்துச்சாக்கும், தண்ணி ஊத்தணும்னா முதல்ல இந்த கிளாஸை சுத்தப்படுத்தணும். சரியா? இந்த கிளாஸை சுத்தப்படுத்திட்டு தான் அப்புறம் தண்ணி ஊற்றணும். சும்மா தண்ணி ஊற்றினா அழுக்கா இருக்கும். ஸோ முதல்ல வந்து சுத்தப்படுத்துங்கள்ண்டு அல்லிமுல் கிதாபா முதல்ல சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி சுத்தப்படுத்தணும். ஓகே, இப்போ சதக்காங்கிறது 2 மீனிங் வருது. ஒன்று உண்மைப்படுத்துதல். சதக்கா கொடுக்குறோம்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி சொல்றது செல்வத்தை சுத்தப்படுத்துகிறோம், அதுதான் சதக்கா. ஓகே, அது வந்து நம்ம ஏழைகளுக்கு 2.5% கொடுக்குறோம்னா நம்மளுடைய சொத்தை வந்து நம்மளுடைய நகையை வந்து நம்மளுடைய செல்வத்தை வந்து சுத்தப்படுத்துகிறோம். ஓகே, சத்தக உண்மைப்படுத்தினார். யார் வந்து உண்மைப்படுத்தி எதை உண்மைப்படுத்துறாங்க? உண்மைப்படுத்தினா என்ன அர்த்தம்? குரானை உண்மைப்படுத்துறது, அல்லாஹ் உண்மைப்படுத்துறது, அல்லாஹ் தான் நம்மளுடைய இறைவன் ரப்புன்னு உண்மைப்படுத்துறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தூதர்னு உண்மைப்படுத்துறது, நபிமார்கள் எல்லாத்தையும் உண்மைப்படுத்துறது, கிதாபு எல்லாத்தையும் உண்மைப்படுத்துறது, மர்மை என்ன விதியை நம்புறது, இன்மை மர்மையை சொர்க்கம் நரகத்தை உண்மைப்படுத்துறது. இதுதான் உண்மைப்படுத்துறது. சின்ன வார்த்தை சத்தக உண்மைப்படுத்தினார். என்னத்தை உண்மைப்படுத்தினார்?
பில் ஹுஸ்னா அழகியது, என்னதான் அழகா உண்மையானதோ அழகியது எல்லாத்தையும் உண்மைப்படுத்துறாங்க. அப்படிங்கிற பரிசையில பார்த்தா அல்லாஹ்ல இருந்து ஈமான் எல்லாத்தையும் உண்மைப்படுத்துறது. சரியா? அவரு சொவ இன்னும் சொத்தக்க ஃபல பி ஹர்ஃபே அல் ஹுஸ்னா இஸ்மு, நல்லவற்றை நல்லவை என்று உண்மையாக்குகின்றார். யா ஸோ அந்த விஷயத்தில் நம்ம எல்லாம் எது 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 நல்லதுங்கிறத நம்ம படித்தோம். இப்போ சனு எஸ் சிறுகு லில் யுஸ்ரா ஃப, எனவே சனு எஸ் சிறுகு சங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வரும். ஃபியூச்சர் டென்ஸ் ஆனது எதிர்காலத்துக்கு வரும்ல, விரைவில், விரைவில் மீனிங் வரும். சனு எஸ் சிறு லேசாக்குவோம், விரைவில் லேசாக்குவோம். ஓகே, யஹூ அவருக்கு, யாரு என்ன தானம் கொடுத்து அல்லாவோட பயபக்தியா நடந்து என்ன பயபக்தியுடன் தான் அல்லாவோட வணக்கத்தை செலுத்தி யாரு சத்தாக்க உண்மைப்படுத்துனாங்களோ, நன்மையானதை உண்மைப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக்கி வைப்போம். ஹூங்கிறது என்னது, இந்த மேலே செஞ்சாங்கல்ல அது எல்லாம் அவர் தான். சரி, லீ அவருக்கு என்னவாமா யுஸ்ரா, லேசா, லேசு, யுஸ்ரான்னு லேசு. ஓகே, ஸோ அவருக்கு வழியை லேசாக்குவோம். என்ன வழி? லேசுன்னு என்னது, சொர்க்கத்தை லேசாக்குவோம். சொர்க்கம் போகிறது ஈஸியானது இல்லை. யாரு இந்த நன்மையான காரியம் அல்லாவுக்கு பயந்து நன்மையான காரியங்கள் செஞ்சு சதக்கா கொடுத்து என்ன உண்மைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அவங்க சொர்க்கத்துக்கு போகிற வழியை அல்லா என்ன சொல்கிறான், ஈஸா லேசாக்குவாங்க. அதில் இன்னும் குரான்ல பக்கரால இருந்து நினச்சிக்கிறாதீங்க ஈஸியில் சொர்க்கத்துக்கு போயிடுவோண்டு. நபிமாரலும் அவங்களோட இருந்தவங்களும் எவ்வளவு வியாதியாலையும் என்ன பஞ்சத்தாலையும் என்ன மக்களோட துன்பங்களாலையும் குடும்பப்படுத்தப்பட்டு என்ன எப்படா எங்களுக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து என்னது நல்வழி வரும்னு கேட்டாங்க இல்லையா? எங்களுக்கு அல்லாஹ்கிட்ட எப்படா வரும்னு கேட்டாங்க, சீக்கிரம் வரும்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறது லேசான காரியம் இல்லை. நன்மையான காரியங்களை செய்யல அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்துக்குரிய வழி வைக்கிறான். இப்போ நன்மையான காரியங்களை செய்யணும்னு நினைக்கல அல்லாஹ் அதை நமக்கு முயற்சி இன்னும் செய்யக்கும் சில தன் முயற்சியை அல்லாஹ் நமக்கு நன்மையானதாக்கி வைக்கிறான். ஹர்ஃபு சனிய சிறுகு ஃபல வினைச்சொல் ஹூ தமீர் லீக்கு ஹர்ஃபு அல் யுஸ்ரா என்னது இலேசு. ஓகே, அம்மா மன் பஹில வஸ்தக்னா வ பிளஸ் அம்மா பிளஸ் மன் பிளஸ் பஹில பிளஸ் வஸ்த் வ பிளஸ் இஸ்தக்னா வ இன்னும் ஆனால் வரும் இல்லடா இன்னும் ஆனால் இங்கே ஆனால் அம்மா யாரோ ரோ மன் யாரோ என்ன யாரெல்லாம் பஹிலன்னா லோபித்தனம் செய்தான். பஹிலனது லோபித்தனம் செய்கிறானோ, யாரு கஞ்சத்தனம் பண்றானோ, வஸ்தகுனா தேவையற்றவனாக கருதுறான். அல்லான்றது எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு யார் கஞ்சத்தனம் பண்ணி அல்லாஹ் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை அப்படி கிடையாது. யாரெல்லாம் நம்ம எப்படி துவா செய்யணும், யாரெல்லாம் நீ என்னது சின்ன நன்மையா இருந்தாலும் எனக்கு தந்துடலாம், என்ன சின்ன தீமையா இருந்தாலும் என்னை விட்டு தூக்கிடலாம், அப்படி துவா செய்யணும். சரியா? நமக்கு நிறைய வேணும் அல்லாஹ்கிட்ட இருந்து, இன்னும் நிறைய வேணும், நிறைய வேணும். ஆமா, பேராசை தான் பண்ணணும் அல்லாஹ்கிட்ட, அல்லாஹ் எனக்கு இன்னும் நிறைய கொடுலான்னு. சரியா? அல்லாஹ்கிட்ட கேட்கணும், வேண்டும் காசுப்படக்கூடாது. எல்லாம் ஒரு சின்ன நன்மையாக தான் கண்டிப்பாக தான் இன்னும் நான் தேவையுடையதான் இருக்கிறேன், அல்லாஹ் கொடுத்ததுக்கு போதும்னு இருக்கணும். புரியுதா? அதான் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. போதும் என்று நான் மனப்பாடம் இருக்கணும். ஆனால் அல்லாஹ் கிட்ட இன்னும் கூட அல்லான்னு தான் கேட்கணும். அல்லாட்ட நிறைய கூட அல்லான்னு தான் கேட்கணும். சின்ன நன்மையாக இருந்தாலும் கொடு, எனக்கு இன்னும் உன்னோட தேவையுடையவனாவே நான் இருக்கிறேன், உன்னோட ஃபக்கீராகவே இருக்கிறேன், அப்படித்தான் நம்ம கேட்கணும். என்னுடைய சின்ன தீமையாக இருந்தால் என்னை விட்டு எடுத்துரு, நான் நிறைய ஓதிட்டேன், நிறைய படிச்சுட்டேன், நான் தவறெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. சரியா? ஸோ இவன் யாரு தேவையற்றவனாக எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவன் யாரு, நான் தவறே செய்ய மாட்டேன், நல்லவனாக்கு நீ நல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா இருக்குல்ல, ரப்பி இன்னி லிமா அன்சல்த மின் ஹைரின் ஃபகீர்.
சேர்ந்து அதர்ச்சினமா சின்னதா இருந்தாலும் எனக்கு தா அல்லா, அப்படி கேட்கறதா அல்லாவோட நம்ம அடிமையாக நம்ம இருக்க முடியும். சரியா? இப்ப யார் நான் உலோகத்தனம் செஞ்சு தேவையுள்ளவனாக என்ன இருக்கிறேன். தேவையற்றவனாக கருதுகிறானோ அவனை எல்லாம் என்ன செய்யறான்னு பாருங்க. வ ஹர்ஃபு அம்மா ஹர்ஃபு மன் இஸ்மு பகில வினைச்சொல் வ ஹர்ஃபு இஸ்தகுனா ஃபேல. ஆனால் எவன் உலோபித்தனம் செய்து அல்லாஹ்விடமிருந்து தன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ அவன் துவா செய்ய மாட்டான். அல்லாஹ்கிட்ட எனக்கு கொடு அல்லான்னு கேட்கவே மாட்டான். ஏன்னா அவன் என்ன செய்யறான், அவன் எனக்கு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறான். அதான் பிரச்சனைங்க. ஸோ வக்கர்தப பில் ஹுஸ்னா, அவன் இன்னும் என்ன செய்யறானா, இன்னும் கர்தப பொய்ப்பித்தான். நல்லா பார்த்துக்க, கத்தப கத்த, அதனால நம்ம ப்ரொனன்சியேஷன் நல்லா தஜ்வீத் சரியா சொல்லுங்கிறது. கர்தப இதா கத்தபன்னு சொன்னீங்க என்ன அர்த்தம்? புரியுதா? தா தா த கதவு தா கத்தப கதப எழுதினான். கர்தப நுனி நாக்கில் சொன்ன கர்தப புள்ளி இருக்கு, பொய்ப்பித்தான். கர்தப கத்தபன்னு சொன்னீங்களான்னு தப்பா ஓதுறீங்க, ரொம்ப ரொம்ப தப்பா ஓதுறீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ கர்தப நான் டீச் பண்ணல, இதை சேர்த்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, கர்தப பொய்ப்பித்தான். என்னத்த பொய்ப்பித்தான்? பில் ஹுஸ்னா. அவன் என்ன சொன்னா? சத்தக பில் ஹுஸ்னா. நல்லவன் என்ன செய்வான்? சத்தக பில் ஹுஸ்னா. இங்க என்னது? கர்தப பில் ஹுஸ்னா. அவன் அழகியதை அல்லாஹ்வை பொய்ப்பித்தான். என ரசூல் மாரலை பொய்ப்பித்தான், குரானை பொய்ப்பித்தான், உண்மை மர்மை பொய்ப்பித்தான், எல்லாத்தையும் நரக சொர்க்கம் எல்லாத்தையும் பொய்ப்பித்தான், மற்ற மலக்குகளை பொய்ப்பித்தான். என்ன எல்லா நபிமாரையும் பொய்ப்பித்தான். இவன் என்ன செய்வானா? எல்லாத்தையும் பொய்ப்பிப்பான். ஸோ வ ஹர்ஃபு கர்தப பொய்ப்பித்தான், ஃபல பி ஹர்ஃபு அல் ஹுஸ்னா இஸ்மு இன்னும் நல்லவற்றை பொய்யாக்குகிறானோ. என்னென்ன செய்யறாம யார் உலோபித்தனம் செஞ்சு அல்லாட்ட தேவையற்றவனாக கருதி எல்லாத்தையும் நல்லவற்றை எல்லாம் பொய்ப்பிக்கிறானோ அவன் என்ன அவனை என்ன நல்ல செய்வான் அல்லாஹ் தாலா. எனவே விரைவில் விரைவில் லேசாக்குவோம். யாருக்கு? அவனுக்கு எவனுக்கு? யாரு பொய்ப்பித்து உலோபித்தனம் செஞ்சு அல்லாஹை என்ன அல்லாஹிட்ட தேவையற்றவனாக கருதினானோ அவனை என்ன செய்வான்? அவனுக்கு கஷ்டத்தின் வழியை நேராக்குவோம், லேசாக்குவோம். அவன் நரகத்துக்கு போறது அப்படியா? அதுதான் போ, இன்னும் சம்பாதிச்சுட்டு இன்னும் நல்லா ஆட்டம் போட்டுட்டு நல்லா என்னென்ன கெட்ட பழக்கங்களா இருக்கோ இன்னும் செய்யும் சொல்லி அவனுக்கு என்னது? நரகத்துக்கு போற வழியை என்ன லேசாகும். நம்ம கேட்குறோம், என்ன இவ்வளவு கெட்டவனா இருக்கா அல்லா இவனுக்கு அள்ளி கொடுத்து இன்னும் பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கானே, அல்லா இன்னும் மன்னிக்கலையா, அல்லா இன்னும் தடுக்கலையா அப்படின்டா. இல்லை, அல்லா என்ன சொன்ன நிறைய இடத்துல வருது, அவன் இன்னும் தவறு செய்யட்டும்னு சொல்லிட்டு அல்லா விட்டுட்டு இருக்கான். சரியா? ஏன் இன்னும் நல்லா நரகத்துக்கு போட்டுண்டு. யா ஸோ அவங்க நரகத்துக்கு போகிற வழியை ஈஸியாக்குவோம். அஸ்தஃபுல்லா. ஸோ நன்மையை செஞ்சால் நன்மைக்கு போகிற வழியை நல்லா நமக்கு ஈஸியாக்குகிறான், தீமையில் செஞ்சால் தீமைக்கு போகிற வழியை ஈஸியாக்குறான். ஸோ நம்ம நன்மையா தீமையாங்கிறத கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ தீமையை எப்படி தடுக்கிறது? தீமை எப்படி தடுக்கிறது? சொல்லுங்கப்பா, யாராவது சொல்லுங்க. தீமை செய்யாம நம்ம எப்படி இருக்குது? நமக்கு தெரியும் எது நன்மையை எவ்வளவு தீமையை தடுத்துடலாம். நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்போம், தொழுவோம், ஓதுவோம், நன்மையான இதுல பேசுவோம், குரான் ஓதுவோம், குரான் சொல்லி கொடுப்போம், படிப்போம், இன்னும் நன்மையான சதக்கா செய்வோம், ஏழையில போய் பார்ப்போம், என்ன நோயாளியில பார்ப்போம். அப்படின்னு சொல்லி நன்மையான காரியங்கள் செய்யல, அந்த தீமை மறைந்து போகும். தீமை செய்ய இடம் இல்லாம போயிடும். தீமையா அழிச்சிடும், வேற ஒண்ணும் இல்ல. தீமை செய்யக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் தீமை செய்தா என்னது? சும்மா விட மாட்டான். சரியா? தீமையை தடுக்கணும்னா என்ன செய்யணும்? நன்மையை செய்யணும். உங்க பையனை நீ தீமையை செய்யாதன்னு சொல்றதை விட இதை விட நீ அதை செஞ்சுட்டு வாயே அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யாராவது தொழுவு போக ராங் பண்ண போவாங்களா? யாருமே நீங்க தீமை செய்யாதீன்னு சொல்றதை விட என்ன அது தீமையானது, நீங்க இதை செஞ்சு பாருங்களேன், இதை செஞ்சுட்டு பாருங்களேன் அப்படின்னு பார்த்தா அப்ப நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், என்ன நன்மையை ஏவணும். ஒவ்வொரு முஸ்லீமோட கடமை. ஸோ நன்மையை செய்ய தீமை செய்ய சான்ஸ் கிடைக்காம அப்படியே தீமையை தடுத்துக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க சஹாபாக்கள், எப்படி நாங்க தீமையை தடுக்கிறது? நன்மையை செய்யுங்கன்னு இருக்காங்க, வேற ஒன்றும் சொல்ல. நன்மையை செஞ்சிருக்க, அப்புறம் அதுலேயே டைம் போயிடலாம் நமக்கு. செய்தா உள்ள வர டைம் இல்லைல்ல.
சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நானும் எல்லா நன்மையான காரியங்களும் செய்வோம். ஓகே. ஸோ வமா யுகுனி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா. வ ப்ளஸ் மா யுகுனி ப்ளஸ் அன் ப்ளஸ் ஹூ ப்ளஸ் மாலு மாலு ப்ளஸ் ஹூ ப்ளஸ் இதா ப்ளஸ் தரத்தா. வ இன்னும் மா என்ன இல்லை. யுகுனி யுகுனினா பலன் அளிக்கும். மா யுகுனி பலன் அளிக்காது. அன் விட்டு ஹு அவனை விட்டு அவனுக்கு பலன் அளிக்காது. இது மாலுகு அவனுடைய பொருள். ஏன்னா அவனுடைய பொருள் எதுவும் அவனுக்கு பலன் அளிக்காது. இதா தரத்தா அவன் விழுந்து விட்டால், எங்கே நரகத்தில் விழுந்து விட்டால், தவறு செய்வதில் விழுந்து விட்டால் அவனுக்கு எதுவுமே எனது பயனளிக்க போவதில்லை. புரியுதா? வா ஹர்ஃபு மா ஹர்ஃபு யுகுனி. இப்போ இதை ஒரே வார்த்தையாக சேர்த்துக்கலாம். மா யுகுனி ஆப்போசிட் இது வினைச்சொல்லு இருக்கு. சரியா? மா யுகுனி பலன் அளிக்காது. ஒரே வார்த்தையாகவும் கன்சிடர் பண்ணலாம். அன் விட்டு ஹூ. அன் ஹர்ஃபு, ஹூ தமீர், மாலு என்னது இஸ்ம, ஹூ தமீர், இதா என்னது ஹர்ஃபு, தர்தா ததமீன் தரத்தா தரத்தா விழுந்து விட்டான். சரியா? ஸோ அவன் என்ன நரகத்தில் விழுந்து விட்டால் அவனுக்கு எந்த பொருளும் சேர்த்து சேர்த்து வைக்கிற ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் சேர்க்கிறாங்க, சேர்க்கட்டும். ஆனா ஒன்றும் ஞாபகத்தில் இருக்கணும், நம்ம போய் சேரப்போது 6 அடி நிலம்தான், வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளவுதான் நம்ம சொத்து வாங்கினாலும் சரி, எவ்வளவுதான் வீடு கட்டினாலும் சரி, எத்தனை தோட்டங்கள் வாங்கினாலும் சரி, போய் சேரப்பட்ட இது. ஆனால் அதுக்காக வாங்க வேண்டாம்னு சொல்ல, யாரெல்லாம் இது வாங்குறதில்ல, எனக்கும் என்னுடைய சந்ததியினருக்கும் ஏழைகளுக்கும் நன்மையாக்கி எல்லாம் அதனால நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கணும். அந்த எண்ணத்தோட நம்ம செய்யணும். சரியா? அந்த இந்த உலகத்தோட என்னது பிள்ளைகளும் என்னது பொருளும் நம்மளை என்னது நம்மளை பாராமுகமாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எப்போ மௌத்து வரும்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி சுத்தல் என்னது முனாஃபிக் எல்லாம் சொல்கிறாங்கள, வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்க. சரியா? எப்போ வந்தால் அப்புறம் மௌத்து வந்த அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ நம்மளால் முடிந்த அளவு நன்மையான காரியங்களை என்ன செலவு பண்ணிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கடுத்து நம்ம இது ஹதீஸ் படிப்போம். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ சூரத்துல் லைல் 11 ஆயாவுக்குரிய ஹதீஸ் படிக்கலாம். ஓகே. இப்னு கஸீர் இஷா தொழுகையில் சூரத்துல் லைலை ஓதுதல். சூரத்துல் லைலை ஓதுதல். முஆத் அலி அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது குறித்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் ஏன் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா வஷம்சி வதுஹா என்ன வல்லைலி இதா யஹ்ஷா இதை ஓதி தொழு வைக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகையில் என்ன சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லது வஷம்சி வதுஹா அல்லது வல்லைலி இதா யஹ்ஷா இந்த சூறாக்களை தோதி தொழு வைங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்மளும் என்ன இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன சப்பீஸ்ம ரப்பிக்கலா வஷம்சு என்ன வஷம்சு வதுஹா வல்லைலி இந்த 3 சூறாவும் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகையில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மனிதர்களின் முயற்சியிலே உள்ள பன்முகத்தன்மை இந்த ஷையக்கும் லஷத்தா அப்படி இருக்கிறதெல்லாம் மீது சத்தியம் செய்வதும் அதன் வெவ்வேறு விலைகளை பற்றி அறிவிப்பதும். அல்லாஹ் வேற வேற இதை பத்தி சத்தியம் செய்கிறான்னா என்ன டிஃப்ரெண்டா எல்லாம் சொல்றான். வல்லைலி இதா இரவின் மீது சத்தியம், அதாவது தன்னை இருளால் படைப்புகளை மறைக்கும் போது இருக்கிறத பத்தி சொல்றான். வன்னஹாரி இதா தஜல்லா பகலின் மீது சத்தியமாகும், இந்த வெளிப்படும் ஒளியாலும் பிரகாசத்தலாம். சரியா? வமா ஹலக்கன் தக்கர வல் உன்சா ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக. இது அல்லாவின் இதே மாதிரி இன்னொரு சொல்றான் 78 சொல்றான். வா ஹலக்கு நாக்கும் அஸ்வாஜா என்ன நாங்கள் எல்லாத்தையுமே ஜோடி ஜோடியா, மனிதனை மட்டும் இல்ல அல்லாஹ் எல்லா இனத்தையுமே ஜோடி ஜோடியா தான். அவர் இன்னும் நல்லா தெளிவான எக்ஸாம்பிள் இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாம் வெறுக்கையில் அல்லாஹ் என்ன சொல்றான், எல்லாத்தையும் ஒவ்வொரு ஜோடி எடுத்து போடுன்னு சொல்றான். சரியா? எல்லா உயிரினங்களையுமே அல்லாஹ் என்ன ஜோடி ஜோடியா தான் படைச்சிருக்கான். இன்னொரு இடத்துல சொல்றான், வமின் குல்லி ஷையின் ஹலக்னா ஸௌஜைன் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் நாம் ஜோடிகளை படைத்தோம்.
சரியா? அல்லாஹ் எதுக்காக? எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஜோடிகளை படைச்சிருக்கான். புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். இங்கு எவற்றின் மீது சத்தியம் செய்யப்பட்டுள்ளதோ அவை எவ்வாறு ஒன்றுக்கொன்று மாறுபட்டவையாக இருக்கின்றன. எப்படி முத லைன் சொல்றான், இரவு. அப்புறம் என்ன சொல்றான்? பகலை சொல்றான். இரவின் இருட்டை பத்தி சொல்றான், பகலின் வெளிச்சத்தை பத்தி. ஒன்றுக்கொன்று மாறுபட்டவையா இருக்கு. அதே போல் எதற்காக சத்தியம் செய்யப்பட்டுள்ளதோ அந்த செயல்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட. ஆண் பெண் ஆப்போசிட் பார்ட்டி. சரியா? ஓகே. ஸோ இதனால என்ன என்ன நல்லா சொல்ல வர்றான் நமக்கு? நிச்சயமாக உங்கள் முயற்சிகளும் செயல்களும் பல தரப்பட்டவை. அதாவது அடியார்கள் செய்யும் செயல்கள் ஒன்றுக்கொன்று எதிரானவையும் மாறுபட்டவையும், நன்மை செய்பவர்கள் உண்டு, தீமை செய்பவர்கள் உண்டு. சரியா? ஸோ நம்ம என்ன நன்மை செஞ்சாலும் அதுவும் பலதரப்பட்டதாக இருக்கும், என்ன தீமை செஞ்சாலும் அதுவும் பலதரப்பட்டதாக இருக்கும். ஸோ இதை சொல்றதுக்கு தான் அல்லாஹ் என்ன இரவையும் பகலையும், ஏன்னா இருட்டையும் வெளிச்சத்தையும், ஆணையும் பெண்ணையும் சொல்லி என்ன சொல்றான்? ப்ராமிஸ் பண்ணான். ஓகே. அப்புறம் என்ன? அம்மாமன் அவத்தாக்கா அது என்ன சொல்றேன்னா, எவர் தான தர்மங்களை கொடுக்கறதுனாலே மாதிரி சொல்லிட்டேன், தான தர்மங்களை கொடுக்குறா. தக்குவா இறையச்சத்தை பேணுகிறாரோ அவர்களுக்கு தான் வழங்கும்படி கட்டளையிட்டதை வழங்கி தனது விவகாரங்களை அல்லாவுக்கு பயந்து நடக்கிறாரோ. கொடுத்துனா நான் என்ன கட்டளையிடப்பட்டிருக்கேன் 2.5% கொடு அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான். அதுதான் நம்ம கொடுத்தோமா? ஏழைகளுக்கு கொடு, யாருன்னு ஒரு லிஸ்ட் போட்டுக்கணும், அவங்களுக்கு கொடுத்தோமா? சரி, அல்லாஹ் கட்டளையிடப்பட்டதை வழங்கி தனது விவகாரங்களில் அல்லாவுக்கு பயந்து நடக்கணும். இவ்வளவு செஞ்சா தவறாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு பயந்து நடக்கிறவங்கள என்ன அல் ஹுஸ்னா வசத்தக பில் ஹுஸ்னா, யார் அல் ஹுஸ்னாவை என்ன நன்மையானதை உண்மைப்படுத்துகிறாரோ அதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் என்ன செய்யறான்? நற்கூலிகளை தருகிறான். சரி, அப்படின்ட்டு அதை தான் சொல்றாரு. என்ன நற்கூலியை நம்புவது. அவருக்கு நாம் பாதை இலகுவாக்கும், நன்மைக்கான பாதையை இலகுவாக்குவோம். சொர்க்கத்துக்குரிய நன்மைக்கான பாதை என்னது? சொர்க்கத்துக்குரிய பாதையை என்ன இலகுவாக்கும். அடுத்து அம்மாமன் பகில வஸ்தகுனா, யார் கஞ்சத்தனம் செய்து செல்வத்தை கொடுக்க மறுக்கிறார்களோ, ஓகே, தன் நிறைவு பெற்றவனாக கருதுகிறானோ. செல்வத்தை கஞ்சத்தனம் பெற்றவனா என்னது? செல்வத்தை கொடுக்க மறுக்கிறது. வஸ்தகுனா தண்ணீர் வேணும்னா அல்லாட்டுறது எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு எல்லாமே இருக்கு, நான் பிறந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கேன், நான் எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு முடியாட்டா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செல்வம் இருக்கு அப்படின்னு பேசுறான். பத்தியலா? தன் நிறைவு பெற்றவனாக அவனுக்கு என்ன சொல்றான்? இறைவன் உதவி தேவையில்லை என தன் நிறைவு கொண்டவனாக கருதினா அவனுக்கு என்ன சொல்றான்? அவன் எப்படிப்பட்டவன்? நன்மையானவற்றா பொய்ப்பிக்கிறான். நாம் அவனுக்கு அப்படிப்பட்டவனுக்கு யாரு இது பண்ணி கஞ்சத்தனம் பண்ணி அல்லாவிடம் தேவையில்லை என்று நினைச்சு நல்லவற்றையெல்லாம் பொய்ப்பிக்கிறானோ, நல்லா பாத்துங்க. யுஸ்ரானா ஈஸி, உஸ்ரா ஐன் நமக்கு சொல்ல கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படி வச்சுக்கிறீங்க. ஆயின் உஸ்ரானா கஷ்டம், அவன் கஷ்டத்தின் வழியை எளிதாக்கி வைப்போம், தீமையின் பாதையை எளிதாக்குவோம், நரகத்தின் பாதையை ஈஸியாக்கி வைப்போம். சரியா? இன்னொரு ஆயாவில் எல்லாம் சொல்றான். 6:110 எல்லாம் சொல்றான், அவர்கள் முதன்முறை இதை நம்ப மறுத்ததைப் போலவே அவருடைய இதயங்களையும் பார்வைகளையும் நாம் திருப்பி விடுவோம். அவர்கள் அவருடைய வரம்பு மீறிலேயே தட்டழிந்து திரியும்படி விட்டுடுவோம். கல்லிபு அபுசாரம், அவர்கள் இதயங்களையும் என்னது உள்ளத்தையும் இது பண்ணி விட்டோம், சீல் வச்சுட்டோம்னு சொல்றான்ல. கமாலம் யோமினு பிஹி, எப்படி அவங்க முதல்ல நம்பலையோ அதே மாதிரி அவ்வளோ மர்றா முதல்ல அவங்க எப்படி நம்பலையோ அதே மாதிரி நதருகும் ஃபீ துகுயானி, அவனை விட்டு விடுவோம், தட்டளிக்க விடுவோன்னு தான். துகுயானியும் ஏமாவும், அவங்க என்ன வரம்பு மீறிலே இருக்கு மாதிரி அவர்களை தட்டளிக்க விடுவோம் சொல்றான். நன்மையை நாடுவோருக்கு அல்லாஹ் வெற்றி அளிப்பான், தீமையை நாடுவோருக்கு கைவிடப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹ் வெறு கிளியரா நிறைய வருஷத்துல எல்லாம் சொல்லியிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதே நிறைய இடத்துல வருது. இந்த இப்போ நம்ம சொல்ல போகிற ஹதீஸ் நிறைய இடத்துல வருது. நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஓகே. என்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், இமாம் அஹமது
அவர்கள் அபூபக்கர் அவர்களாக பதிவு செஞ்சதா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது அபூபக்கர் கேட்டிருக்காங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதியின்படி செயல்படுகிறோமா அல்லது இனிமேல் தான் செயல்கள் தீர்மானிக்கப்படுகிறதா? நல்ல கொஸ்டின்ல. அல்லாஹ் தீர்மானிக்கப்பட்ட விதியின்படி நடக்கணுமா, நம்ம செயலுக்கு தக்கபடி நமக்கு தீர்மானிக்கப்படுதாங்கல்ல. அல்லாஹ் சொல்றாங்க, பல் அலா அம்ரி கது புரி நிச்சயமாக அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதியின்படி தான் நடக்கிறது என்று சொன்னாங்க. அப்பனா எதுக்கு நம்ம நன்மை செய்யணுமா? நன்மை செய்யறதுனால என்ன நல்ல கேள்வி தானே. எல்லாருமே கேட்குறாங்கல்ல, விதியின்படி நடக்கணும், அப்புறம் எதுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு. இல்லை, ஒவ்வொரும் அவர் எதற்காக படைக்கப்பட்டாரோ அந்த நிலைக்கு இட்டு செல்லும் செயல்களை செய்யணும். அல்லாஹ் நமக்கு என்ன விதியை கொடுத்துருக்கானோ அந்த விதியைப்படி நம்ம நடக்கணும். சரியா? அதுக்கு அல்லாஹ் ஈஸியாக்கி கொடுப்பான். கையை கட்டிட்டு தான் இருக்க முடியாது. உங்களுடைய முயற்சி தான் பலவாகும், அதுதான் உங்களுக்கு திருவினையாகும், அதுதான் நமக்கு இது பண்ண முடியும். நம்ம விதிப்படி நடக்கட்டும், என்னவா செய்யட்டும்டா, என்ன பொத்துக்கிட்ட கூரையை பொத்துட்டு எல்லாம் வேணும்? கண்டிப்பா கிடையாது. இஸ்லாத்துல அப்படியே கிடையாது. விதியின் படி நடக்கும், ஆனா அதுக்குரிய முயற்சிகளை நம்ம செய்யணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இதே ஹதீஸே 2-3 இடத்துல வருது. சரியா? அதே ஹதீஸ் தான் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு மயானத்துல ஜனாசாருக்காக இருந்தபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் எவரும் இல்லை, அவருக்கான இடம் சொர்க்கத்திலா அல்லது நரகத்திலா என்பது ஏற்கனவே எழுதப்படாமல் இல்லை, ஆல்ரெடி எழுதப்பட்டுச்சு. அப்ப திருப்பி அவங்களும் கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படியான நாம் நற்செயல் செய்வதை விட்டு இதையே நம்பி இருக்கலாமான்னு? இல்லை, செயல்களை செய்யுங்க. ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் அவர் எதற்காக படைக்கப்பட்டாரோ அதற்கான செயல்கள் எளிதாக்கப்படும். சரியா? நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம் அதோட செயல்கள் வந்து நமக்கு எளிதாக்கப்படும். அதனால செயல்களை செய்யுங்க. எவர் தானும் தர்மங்களை வணங்கி தக்குவாவை பேணி அல் ஹுஸ்னாவை உண்மைப்படுத்துகிறாரோ அவருக்கு நாம் லேசான வழியை கொண்டு திருப்பி அந்த ஆயாவையும் சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? அதே மாதிரி இதுவும் அதே தான். ஆனால் நிறைய வேற இடத்துல வருது. இமாம் புகாரியில் 4946 வருது. ஒரு மயானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு சுற்றி எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. பக்கியில் உட்காந்துருக்காங்க. ஒரு சிறு குச்சி எடுத்து குனிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, உங்கள் எவரும் இல்லை அல்லது படைக்கப்பட்ட எந்த ஆன்மாவும் இல்லை, அதற்கான இடம் சொர்க்கத்திலா அல்லது நரகத்திலா என்று எழுதப்படாமல் இருந்தது. ஆல்ரெடி எழுதப்பட்டுருச்சு. மேலும் அது துரஸ்தவாலியா அல்லது பாக்கியசாலியா என்பதும் எழுதப்பட்டுள்ளது. ஒரு மனிதர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நமக்காக எழுதப்பட்டிருப்பதை நாம் நம்பி இருந்து விடலாமா? செயல்களை விட்டு விடலாமா? நம்மில் யார் பாக்கியசாலிகள்? அவர்கள் பாக்கியசாலிகளுக்கான செயல்களை செய்வார்கள். என்ன, துரஸ்தவாலிகள் அவ்வாறே செய்வார்கள். செயல் எதற்கு? அதுக்கு மறுபடியும் சொல்றாங்க, பாக்கியசாலியாக இருப்பவர்களுக்கு பாக்கியசாலிகள் செயல் எழுதப்படும். துரஷ்டவாதிகளாக இருக்கவங்களுக்கு என்னது? துரஷ்டவாதியான செயல்கள் லேசாக்கப்படும். ஸோ எவர் வந்து தக்வாவை பேணி அல் ஹுஸ்னாவை உண்மைப்படுத்துகிறாரோ அவருக்கு நாம் லேசான. மறுபடியும் அதையே சொல்றாங்க, எவர் கஞ்சத்தனம் பண்றாங்களோ அவருக்கு நரகத்தின் வழியை ஈசாக்கி பண்ணும். அதே தான் உமர் அலியாத்தையும் அதே இது யாரும் விட்டு வைக்கல. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? சரியா? அதே இதுதான் பண்றாங்க. அடுத்து இன்னொரு பாருங்களேன், இது ஒரு அருமையான பதிவு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் செய்கிறது எல்லாமே ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதாக இருக்கும். என்ன, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகளை விடுதலை செய்து வந்தார்கள். குறிப்பாக யாரை விடுதலை செய்வாங்கன்னா, ரொம்ப முதியவளையும் பெண்களையும் பண்ணுவாங்களாம். சரியா? அப்போ அதை பார்த்துட்டு அவங்க ஃபாதர் சொல்லியிருக்காங்க, அவங்க தந்தை சொல்லியிருக்காங்க, என் மகனை நீ பலவீனமான விடுதலை செய்றியே, நல்ல சாலிகான நல்ல ஸ்ட்ராங்கான ஆம்பளையில விடுதலைன்னா உனக்கு துணையாக இருக்கும், நீ அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும், நீ போருக்கு போறியே, உனக்கு உதவியாக இருக்குமே அப்படின்ட்டு. அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்லியிருக்காங்க, என் தந்தையே, நான் அல்லாஹ்விடம் இருப்பதை மட்டுமே விரும்புகிறேன். அல்லாஹ்கிட்ட நான் கூலிக்கு கேட்கிறேன். இந்த மக்களை அல்லாஹ்கிட்ட கூலி வாங்குறதுக்காக இந்த கஷ்டப்படுற முதியவர்களையும் பெண்களையும்
அடிமைத்தனத்தை வந்து மீட்டு கொடுக்குறேன். ஏன்னா எனக்காக இல்லை. இப்போ நம்மளா தான் என்ன செய்வோம், ஆஹா நல்ல ஸ்ட்ராங்கான மெய்டு தான் நமக்கு நல்லா இருக்குமே, நம்ம அதை அடிமையை எடுத்துக்கிறோமே, அப்படிதான் நினைப்போம். பற்றியெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு எப்படி நினச்சிருக்காங்க, ஏழைகளையும் சாரி பெண்களையும் வயோதிகர்களையும் எடுத்துருக்காங்க. என் குடும்பத்தை சார்ந்த சிலர் இப்போ அப்படி அவரை பற்றி தான் உடனே இந்த பிரச்சனை வந்துச்சு. அம்மாமன் அகத்தாவத்தக்கா அவங்க சொன்னாங்க, அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சோ என்ன வந்துட்டு. சரியா, அம்மாமன் அகத்தா அந்த லைனே திருப்பி திருப்பி வருது பாருங்க. அம்மாமன் அகத்தா வத்தக்கா வசத்தக்க பில் ஹுஸ்னா வசனி ஸ்ரீஹா. யார் தானம் தர்மங்களை வழங்கி நன்மையை தக்குவாவை பெறுகிறார்களோ அவர்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க முடியுது. இதை வந்து நம்ம தர்மத்தை பற்றி ரொம்ப அல்லாஹ் வந்து நம்மளோட தக்குவாவோட சேர்த்து சொல்கிறான். அல்லாஹ் என்ன அதை நம்ம கண்டிப்பாக தர்மம் செய்யணும். அவன் கீழே விழும்போது அவனுக்கு செல்வம் பயன் தராது. அப்படின்னா என்னென்னா, அவன் வந்து என்ன நரகத்தில் விழும்போது மரணிக்கும் போது ரெண்டையும் சொல்கிறாங்க. ஜோரா கேட்டிங்கல்ல. ஸோ மரணிக்கும் போதும் சரி, என்ன நரகத்தில் மரணம் வந்துட்டாலே முடிஞ்சிச்சுல நமக்கு எல்லாமே. அப்போ வந்து அவனுக்கு பலனே அளிக்காது. தராத்தாங்கிறது விழும்போதுங்கிறது, விழும்புறதுங்கிறது மீனிங் வந்து மரணிக்கும் போது அல்லது நரக நெருப்பில் விழும்போது. ரைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்குகின்றனர். ஒருவர் அல்லாஹுவே தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை அளித்திடுவாயா என்று கூறுவார். இன்னொருவர் தர்மம் செய்யாமல் இருப்பவர்களுடைய பொருளை தடுத்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்த 2 மலக்கள் இறங்கிட்டு இருக்காங்களாம். தர்மம் செய்வதற்கு பிரதிபலனை கொடுப்பாயாக, தடுத்தவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவான்னு சொல்லுவாங்களாம். அபூ ஹுரைரா தான் வந்து புகாரில ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதில் நமக்கு என்ன படிப்பினை? அல்ஹம்துலில்லாஹ், தர்மம் கொடுத்து இறையச்சத்தோடு வாழ்ந்து நன்மையை உண்மைப்படுத்துகிறானோ அவனுக்கு லேசான வழியை அல்லாஹ் இலகு வைக்கிறான், சொர்க்கத்தோட வழி இலவாக்கிறான். யார் கஞ்சத்தனம் செய்து அல்லாஹை தாக்கி நினைத்து நல்லவற்றை பொய்யாக்கிறானோ அவனுக்கு கஷ்டமான வழியை, கஷ்டமான வழி தானது, நரகத்தை அல்லாஹ் லேசாக்குகிறார். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்ம சந்ததி அனைவருக்கும் தர்மம் நிறைய செஞ்சு தக்வாவோட சொர்க்கத்தின் வழியை ஈஸியாக்கி வைப்பதற்காக அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.